ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நம்ம தாரமங்கலம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு தாங்க நாங்களும் கிளம்பி வந்தோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா சிவன் ஒரு ஆலயம் சின்னதாக இருக்குது. அந்த சிவனை சுற்றி வரும்போது சிவனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெண் மீனும் ஆண் மீனும் அப்படியே கல்வெட்டில் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்தான முன்பகுதியில் அவருக்கு முன்னாடி தூண்களில் ஒவ்வொரு தூண்களிலுமே 4 புறமும் அழகழகாக ஒவ்வொரு வடிவமாக சிவன் இருக்காங்க, பிள்ளையார் இருக்காங்க, அப்புறமேட்டு முருகர் இருக்கார். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சித்தர்கள் முதல் கொண்டு இருக்காங்க. அப்புறமேட்டு இது பார்த்திங்கன்னா சிவனும் இருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா லிங்கமும் பாம்பும் இருக்க மாதிரிலாம் இருந்தது. கீழே பெண் தெய்வங்கள்லாம் இருந்தாங்க. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா கையில் மடியில் குழந்தைய கையில் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த அம்பாள் இதோட நான் நிறையா ஈஸ்வரன் கோயிலை சுற்றி ஒவ்வொரு தூட்களிலையுமே இந்த அம்மா இருக்காங்க. இன்றைக்கி தான் நாங்கள் இந்த சிவன் ஆலயத்துலேயும் இந்த அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த அம்மாவை வணங்கிட்டு போனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த தூண்களிலையுமே மீனும் செதுக்கியிருக்காங்க. அப்புறமேட்டு லிங்கமும் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பசுவோட தலை, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மனிதனோட உருவம் இருக்க மாதிரி இருக்குது. எங்களுடைய கணிப்புப்படி இப்படி தான் இருக்குது. வாளும் இருக்குது. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக ஒவ்வொரு சிலைகளையுமே கல் தூணிலேயே வடிவமைச்சிருக்காங்க சிற்பிகள். மேலே பார்த்திங்கன்னா அன்னம், அதுக்கப்புறமேட்டு மயில் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சிவன் பார்வதி இருக்காங்க. அப்புறமேட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா சிங்கம் உடலும் மனிதனுடைய முகமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சித்தர்